ஏன் இவ்வளவு லேட்டு அப்படின்னா, இல்லடா குழந்த, ஒரு சாது வந்தார், உனக்கு இந்த மாதிரி குளிச்சுட்டு தான் எல்லாம் பண்ணணும்னு சொன்னார். கோச்சிக்காதரா குழந்த, தோ பண்ணிட்டேன் போ, எனக்கு காலங்காத்தால பசிக்கிறது, நீ இப்போதான் தருவியா நீ அப்படின்னு சொல்ல, சரி சரி கொண்டா 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 அப்படின்னு உடனே அவ கடகடன்னு எடுத்து அது ஊதி ஊதி அப்படி வாயில் அப்படி பாதி கொடுத்தா அதுக்குள்ள கோவிலில் நிவேதன சமயம் ஆயிடுது. உடனே கோவிலில் நிவேதன சமயத்துக்கு அந்த மணி அடிப்பா இல்லையா, மகாபிரசாதம் வர்றது அப்படின்னு. புரி ஜெகநாதனுடைய பிரசாதத்துக்கு பேர் தான் மகாபிரசாதம்னு பேர். மற்ற கோவில்கள்லாம் பிரசாதம்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஜெகநாதன் பிரசாத நிவேதனமான பிறகு அங்கே விமலா தேவின்னு உண்டு. விமலா தேவி ஒடிசாக்காரெல்லாம் இந்த வேலெல்லாம் பேன்னு சொல்லுவாள். வைத்தியநாதன் அப்படின்னா பைத்தியநாதன் அப்படின்னு சொல்லுவாள். எல்லாருமே அந்த ஒரிசாக்காரர்களுக்கும் பெங்காலிக்காரர்களுக்கும் இந்த வேவெல்லாம் பே அப்படின்னு தான் சொல்லுவாள். அது ஒரு அழகு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தர் ஊரில் ஒரு அழகு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த விமலா தேவிக்கு நிவேதனம் பண்ணிட்டு நமக்கு வரும். அதனால் அதுக்கு மகாபிரசாதம்னு பேர். புராணத்தில் இதுக்கான வைபவம் இருக்குது. இப்போ ஜெகநாதனுக்கு அந்த மகாபிரசாத நிவேதனம்னு அவன் போ அப்படின்னு கோச்சின்னு ஓடிடுறான். ஓடியாச்சு. அர்ச்சகர் பகவானுக்கு நிவேதனம் பண்ணலான்னு பார்த்தா வாயில் இங்கே ஓரத்தில் கிச்சடி ஓட்டின்னு இருக்கு. இப்படி உத்து பார்க்குறார். ஏன்னா அவர் தான் எல்லாம் தொடச்சி அலங்காரம் எல்லாம் பண்ணியிருக்கார் சுவாமிக்கு. கிச்சடி ஓட்டின்னு இருக்குன்னா பயந்து போயிட்டார். யாரோ ஏதோ கொடுத்துட்டா போல குழந்தைக்கு. இப்போ நம்ம வீட்டு குழந்தை யாராவது தான் கொடுத்தா பயம் வரும் இல்லையா, என்ன கேட்காம ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா. பயம் கொடுத்து இவர் கொண்டு நிவேதனம் பண்ணால் சாப்பிட மாட்டேங்கிறான் ஜெகநாதன். அங்கே என்ன பண்ணுவா, ஜெகநாதனுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வைப்பான். இந்த கண்ணாடியில் ஜெகநாதனுடைய பிரதிபிம்பம் தெரிஞ்சதுன்னா அவன் இந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம். என்னைக்காவது அவனுக்கு அது வேண்டாம் கோச்சின்ட்டான், அதில் ஏதாவது தப்பாக இருக்குன்னா அந்த மூர்த்தியினுடைய ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடியில் தெரியாது. இன்ன வரைக்கும் நடந்துன்னு இருக்கு. இதெல்லாம் தான் நிறைய அதிசயங்கள் நம்ம ஊர்களில்.